வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காயை கழுவி சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சு சைஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணோன்னா வளவளப்பு அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு அதில் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம், 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அது கூட சேர்த்துடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தெரியாமல் கூட தண்ணி கொஞ்சமாக கூட சேர்த்துறாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இடையில இந்த மாதிரி கிளறி விடுங்க. கடைசியாக இப்போது ஒரு அரை மூடி துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வளவளப்பில்லாத வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.